சரவையப்பா.
பாட்டு படிங்க சுரேசாமி. ஐயப்போ
சத்தியமான பொருள் வரட்டாம் வடிவேல் வாழும் ஓம் ஸ்ரீ ஹரிஹரசுரன் ஹரியபகராஜ ஆனந்த சதிகடன் எங்களுடைய சுவாமியே சுவாமி சரணம். அடியவர்களே, ஐயனின் நண்பர்களே, எம்பெருமானுடைய திருவருளால் மிசிசாக்கா என்கின்ற பதியில் இளந்தரளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயன் ஐயப்பனுடைய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று 45 தினங்கள் மண்டலாபிஷேகம் நடைபெற்று இன்றைய தினம் ஐயன் ஐயப்பனுக்கு 1008 வளர்முருகளினாலும்
எம்பெருமானுக்கு விசேட திரவியங்களினாலும் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். அதே போன்று இந்த மகா கும்பாபிஷேகத்தை தலைமை தாங்கி நடாத்திய பெருமதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய சதா சர்வகாலமும் ஐயனின் திருவடியை நாடி செல்கின்றவர்கள், அவர்களுடைய அண்ணன் தம்பி போன்றோர் அனைவரும் ஐயப்பன் பக்தர்கள், அனைவரும் அறிந்தவர்கள், உலக அறிந்தவர்கள், பெருமதிப்புக்குரிய சோமாஸ்கந்த குருக்கள் என்று நாங்கள் அன்பாக கூறுவோம். அவரை குருஜி என்றால் தெரியாதவர்களே கிடையாது. அப்படிப்பட்ட பெரும் மகானாகிய அவருடைய திருக்கரங்களினால் சென்ற ஆணி உத்தர தினத்தன்று மகா கும்பாபிஷேகம் ஐயன் ஐயப்பனுக்கு நடைபெறுவதற்கான பாக்கியம் கிட்டி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றன. இதை எல்லாவற்றிற்கும் மகுடம் சூட்டுவது போன்று அவருடைய புதல்வன் எள்ளி என்றால் எல்லையாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி, நாங்கள் அன்பாக கோபி என்று கூறுவோம். அவரை பற்றி உங்களுக்கு நான் கூற வேண்டியவர் அவசியமில்லை. ஏனென்றால் உங்கள் ஊரவர், உங்களுக்கு நன்றி பரிச்சயமானவர். நாங்கள் இலங்கையில் பல ஆலயங்களில் மகா கும்பாபிஷேகம் போன்ற உற்சவங்களை நடத்தியிருக்கின்றோம். அவருடைய சேவையானதை நான் இங்கே வந்து பார்த்தவுடன் தான் நான் அறிந்தேன். உண்மையில் அவர் 20 வருடத்திற்கு மேலாக சபரிப்பீடத்தில் அக்காலங்களில் வாகன வசதிகள் இல்லாத காலங்களில் பேருந்தில் ஏறி அந்த ஆலயத்திற்கு வருகை தந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஐயன் மேல் வைத்திருக்கக்கூடிய பற்றின் காரணமாக, பக்தியின் காரணமாக எமது கோபி அவர்கள் அங்கே வந்து அவருடைய தொண்டுகளை திறன்பட நடத்தியிருக்கின்றார். அதை நான் இங்கு வந்தவுடன் தான் அறிந்தேன். அன்று அவர் கண்ட கனவு, நானும் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும், இங்கே அண்ணனும் தம்பியும் எவ்வாறு அந்த ஆலயங்களை பராமரிக்கின்றார்களோ அவ்வாறு நானும் ஒரு ஆலயத்தை கட்டி பராமரிக்க வேண்டும். ஆனால் கடினம். ஒரு ஆலயத்தை கட்டுவது என்றால் எளிதான காரியம் இல்லை. அதை கட்டியவர்களுக்கு தெரியும், மிகவும் சிரமமான ஒரு காரியம். அவ்வாறு ஒரு ஆலயத்தை கட்டி திறன்பட நடத்திக் கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய தலைமையில் அந்த ஆலயம் சிவன் ஆலயம் அங்கே அருமையாக நடாத்தப்படுகின்றது. அண்மையில் தான் அவருடைய ஆலயமும் புதிய ஒரு இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு நான் கண்ணூராக பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது உடனடியாக அந்த ஆலயம் கட்டி அமைக்கப்பட்டது. நான் பார்க்கும் பொழுது வெறும் ஒரு மண்டபமாகத்தான் இருக்கப்பட்டது. நாளுக்கு நாள் முன்னேறி 25 நாட்களுக்குள் அந்த கும்பாபிஷேகத்தை சொல்லிய திகதியில் முடித்துவிட்டார். உண்மையில் அவரை போன்று எங்களுக்கெல்லாம் முடியாது. ஏனென்றால் அவருக்கு இறைவன் கொடுத்த சக்தி. அதற்கு தூண்டுகோலாக இருந்தவர்கள் எங்களுடைய சுவாமிமார்கள், அருள்சாமி அவர்களும் எங்களுடைய வித்யாசாமி அவர்களும் தான் காரணம். அப்படி என்று அவரே என்னிடம் கோரியிருந்தார். அவர்களுடைய அந்த செயல்பாடு, ஒரு ஆலயத்தை எவ்வாறு நடத்த வேண்டும் என்ற செயல்பாடின் காரணமாக அவர் அந்த ஆலயத்தையும் அவர் பராமரித்து வருகின்றார், தர்மகர்த்தாராக இருந்து. அது மட்டுமன்றி இந்த ஆலயத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய பற்றின் காரணமாக அவர் இந்த ஆலயம் கட்ட ஆரம்பித்த நாள் முதல் தினந்தோறும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் இங்கே வருகை தந்து இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சி, அதே போன்று கட்டுமான பணிகளை செவ்வனே பார்த்து இதை செய்கின்றவர்களுக்கு எடுத்துரைத்து இது இவ்வாறுதான் நாங்கள் செய்ய வேண்டும், இந்த பூஜைகளை இவ்வாறுதான் நாங்கள் நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கும் ஆலோசனைகளை வழங்கி இந்த மகா கும்பாபிஷேகத்தை திறன்பட நடத்தி இருக்கின்றார். ஆகவே அவருக்கு ஆலய நிர்வாக சபை சார்பாக எங்களுடைய இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தாராக இருக்கக்கூடிய நித்யானந்த சுவாமி அவர்களுடைய சார்பில், அதே போன்று அவர்களுடைய குடும்பத்தார் சார்பில் அவருக்கு எல்லோரும் சார்பாக நன்றி என்று கூறி விட முடியாது. ஏன்னா நன்றி என்றால் இதோட முடிந்துவிடும். நன்றி கூறலாமா? கூடக்கூடாது. ஏனென்றால் அவருடைய சேவை மீண்டும் தேவை. ஆகவே அவருக்கு இந்த ஆலயத்தில் மென்மேலும் ஒளி சென்று மீண்டும் கதிரவன் வந்துவிட்டார். ஆகவே
வந்திருக்கின்றேன். அவருடைய தலைமையில் தான் நான் ஒரு ஐயப்பன் பக்தன். நான் எதிர்பார்க்கவில்லை இந்த ஆலயத்திற்கு வருவேன் என்று, கனடாக்கே வருவேன் என்று எதிர்பார்க்கவில்லை. ஏதோ தெய்வாதீனமாக இங்கே வருகை தந்தேன். வந்த காலம் முதல் அனைத்து சிவாச்சாரிய பெருமக்களும் அன்புடன் அரவணைத்து பல உதவிகளை செய்து வந்தார்கள். அதே போன்று பல ஒரு ஆலயத்தில் ஒளியேற்றக்கூடிய பெரும்பாகியம் கிடைத்தது. அத்தோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் ஐயப்பனுக்கு பூஜை செய்யக்கூடிய பெரும்பாகியத்தை பெற்றவனாக இருக்கின்றேன். அடுத்ததாக எங்களுடைய மாமா அவர்களை பற்றி நான் கூற வேண்டியதில்லை. ராஜாஜி மாமா என்றால் தெரியாதவர்களே இல்லை, உலகம் அறிந்தவர். எனக்கும் ஒரு தூரத்து உறவு முறையான மாமா அவர்கள். உண்மையில் அந்த காலகட்டங்களில் நல்லூர் என்றால் எல்லோருக்கும் தெரியும், உலகம் அறிந்த ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய பிரதம சிவாச்சாரியாராக பல வருட காலங்களாக மகோற்சவத்தை பாருங்கள். ஒரு மாமாங்கம் என்றால் 12 வருடம், ஆனால் 19 வருடங்கள் அந்த ஆலயத்தினுடைய மகோற்சவ பிரதம குருவாக இருந்து நடாத்திய பெருந்தகை. அவருடைய கரங்களினால் விபூதி எடுத்து தந்தாலே போதும், பெரும் பாக்கியம். ஆகவே அப்படிப்பட்ட எங்களுடைய மாமா அவர்களுக்கு ஆலயத்தினுடைய தர்மகர்த்தார் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். நம்ம பார்வதீபதையே. அடுத்தபடியாக எல்லோருக்கும் வணக்கம். இந்த கும்பாபிஷேகத்திலே என்னோடு சேர்ந்து தோளோடு தோளாக 5 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆளாக செய்து என்னோடு இந்த ஆலயத்துக்கும் இப்போ ஒரு 6 வருஷமாக என்னோடு நிற்கின்ற ராதா அண்ணா மாமா அவர்களுக்கு என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். நான் எவ்வளோ அவர் என்னை விட ஒரு வயசுல போகும்போது எனக்கு கோவம் வந்து அவர் தான் திட்டுறது, அவர் தான் பேசுறது, என்ன செய்யறது அதெல்லாம் கொடுத்துட்டு எங்களோட இருந்து ஒரு பிள்ளை மாதிரி என்ன 10 இந்த கும்பாபிஷேகத்திலையும் ரொம்ப என்ன எனக்கு வர முடியும் 5-6 பேர் சொல்லி வச்சுட்டாங்க, வர முடியல. தனியா நின்று அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தைரியத்தை கொடுத்து இந்த கும்பாபிஷேகம் தெரிஞ்சு ஆதாரமாக எல்லாத்தையும் சாப்பிடும் அவருக்கு எல்லாம் கிடைக்கும். அதோடு இங்கே புத்தகத்தில் இருந்து சுந்தரம் ஐயா கனடா வந்த உடனே பல ஆலயங்களுக்கு சென்று வந்தால் என்னுடைய ஆலயத்தில் ஒரு 2 கிழமை பூஜை பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு எல்லா இடம் கேட்டு போய் கொண்டிருந்தவர். அதே பிறகு ஐயப்பன் அழைத்தாரோ இல்லையோ எனக்கு இங்கேயும் ஆட்கவே இருந்த இடத்துல ஒரு வார்த்தை கேட்கப்பட்டது. நான் வாரன்னு சொல்லிட்டாரு. வந்து இங்கே இருந்து ஸ்ரத்தையா கிசான் சொன்ன உண்மையா நல்லா செய்யறாங்க, எனக்கு சந்தோஷம் உண்டு. நீங்க இருக்கிற வர்றீங்க இல்லைன்னா உரியால கொடுத்துக்கிறது நான் என் கவனம் உண்டு. அதனால ஐயப்பன் இந்த மாச கடைசியில ஊருக்கு போய் இன்னும் 1 மாசத்துல திருப்பி ஐயப்பன் வருவோம்னு எல்லாரும் மனசார வந்து இந்த சேவையெல்லாம் செய்யணும். இங்கேயே வந்து குடும்பம் பிள்ளைகளோட இங்க வந்து ஐயப்பனுக்கு செய்யணும். ஐயப்பன் காட்டணும். அத்தோடு எங்கள் ஆலயத்தின் இன்னொரு அங்கம் ராகவன் ஐயா. அவர் எங்களோட கோயிலோடு தான் திறந்த காலத்திலிருந்து இந்த வரைக்கும் எங்களோடு எல்லா வேலைகளையும் வந்து ஒரு பக்கத்துறையாக நின்று எல்லாம் நடந்துகின்ற ராகவன் ஐயா கும்பாபிஷேகம் கட்டுன்னு அவர் சரியா வர முடியல, சரியான பிஸியா இருக்கார். நேற்று கட்சி கட்டு திடீர்னு வாரிங்களான ஒவ்வொன்றார் ஐயப்பன் அருளால் அவர் வந்திருக்கிறார். அவருக்கும் ஆலயத்தின் சார்பிலும் உங்களுடைய பக்தர்களின் சார்பிலும் பொன்னாடை போட்டி கௌரவம் செய்து அடிக்கடி ஐயா அவரோடு கேட்டுக்கொள்ளும். அத்தோடு பாபு அண்ணா அவர்கள் கொழும்பிலே இருந்து இங்கே வந்து கும்பாபிஷேகத்திலே கலந்து கொண்டு அருள்சாமியின் கோயிலையும் திசாமியின் கோயிலையும் ஒரு அங்கமாக இருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் ஆலயத்தின் சார்பிலே பொன்னாடைகள் போட்டி கௌரவம் செய்கின்றோம். அடியவர்களே, இங்கே இருக்கக்கூடிய தம்பி உண்மையில் ஐயப்பன் மேல் பெரும் பக்தியை கொண்டவர். ஏனென்றால் தினந்தோறும் அவர் தொழிலுக்கு செல்வதற்கு முன்பு அவர் குருத்துவத்தை இல்லாமல் வேலை செய்கின்றார், வெளியில் வேலை செய்கின்றார். அந்த வேலைக்கு செல்லும் பொழுது ஆலயத்தில் வந்து சரீர தொண்டுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே வருகை தந்து தினந்தோறும் சுவாமிகளை அபிஷேகம் செய்து
அலங்காரம் செய்ய நேரம் கிடைத்தால் அதையும் அலங்காரங்கள் செய்து எங்களுடன் அந்யோன்யமாக நெருக்கமாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி, நாங்கள் கோபி என்று அன்பாக அழைப்போம். அவர் இங்கே நான் வந்த காலம் முதல் தொடர்ச்சியாக இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் எல்லாம் வல்ல ஐயப்பனுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தனை செய்வதோடு அவருடைய சேவையும் எமது ஆலயத்திற்கு மீண்டும் மீண்டும் தேவை என்று கூறிக்கொண்டு பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அப்படியான மிகவும் தொலைவில் இருந்து இங்கே வருகை தந்து ஐயனுடைய தொண்டுகளை நான் செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்தில் இங்கே வருகை தந்து கொண்டு செல்கின்றார். அடுத்ததாக இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகள் எல்லாம் அடியவர்களே ரூபன், நாங்கள் இவங்களுக்கெல்லாம் 2 பேருக்கு இன்னொரு ரூபன் இருக்கார். நாங்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். எப்படி என்றால் சி ரூபன், எஸ் ரூபன். எப்படி என்றால் ரூபன் என்றால் 2 பேருமே பார்ப்பாங்க. ஆகவே சி ரூபன் என்றால் கன்னட ரூபன், எஸ் ரூபன் என்றால் ஸ்ரீலங்கா ரூபன். என இப்ப இலங்கையிலிருந்து வருகை தந்தவர். உண்மையில் இவரை பற்றி நான் கூறவே வேண்டியதில்லை. இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிகள் இடைவிடப்பட்டது. அந்த இடைவிடப்பட்ட வேலைகளை தன்னுடைய வேலையாக கருதி இரவு பகல் பாராமல், உண்மையில் நாங்கள் எல்லாம் திரையில் சென்று விடுவோம், வேலை விட்டு உடனடியாக இங்கே வந்து விடுவோம். வந்து சிரமம் பார்க்காமல் தங்களுடைய பணிகளை, ஆலயத்தினுடைய தொண்டுகளை திறன்பட நடாத்தி இவ்வளவு அழகாக இருக்கின்றது என்றால், பரிபூரணமாக இருக்கின்றது என்றால் இவருடைய பங்களிப்பும் பெரிது. ஆகவே அவருடைய பங்களிப்பின் காரணமாக இந்த ஆலயம் மிகவும் அழகாக இருக்கின்றது. ஆகவே அவருக்கும் நாம் நன்றியை கூற மாட்டோம், கூறினால் போய்விடுவார். ஆகவே அவருக்கும் வாழ்த்தினை தெரிவித்து பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றோம். அடுத்ததாக மகாகும்பாபிஷேகம், அதே போன்று மண்டல பூர்த்திகளுக்கு இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து இங்கே வருகை தந்து இங்கே எங்களுடைய கோபி ஐயா அவர்களுடைய ஆலயத்தில் பணிபுரிகின்ற கரண் என்று நாங்கள் அன்பாக அழைப்போம். கரண் அவர்களும் கருணா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு, வினோத் மங்களவாத்திய கலைஞர் வினோத் அவர்களுக்கும் ஆலய நிர்வாக சபை சார்பாக இங்கே பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றோம். உண்மையில் மிகவும் வித்வத்துவம் நிறைந்தவர்கள், மிகவும் அழகாக தங்களுடைய மங்கள வாத்தியத்தை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்த இருவருக்கும் எல்லாம் வல்ல ஐயப்பனுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தனை செய்கின்றோம். சுவாமியே சரணமையா.
அதே போன்று எங்களுடைய ஆலயத்தில் தினந்தோறும் நடைபெறுகின்ற பஜனை மற்றும் தொண்டுகளில் எப்படி என்றால் நாங்கள் கிரியைகள் செய்ய வேண்டும் என்றால் சரீர தொண்டுகளை செய்ய வேண்டும். சரிகை கிரியை யோகம் ஞானம் என்பார்கள். சரீர தொண்டுகளை செய்தால்தான் நாங்கள் கிரியைகளை செய்ய முடியும். அந்த வகையில் இந்த ஆலயத்தினுடைய சரீர தொண்டுகளை சிரமம் பாராமல் இன்று கூட அதிகாலை 3 மணிக்கு தான் அவர்கள் வீடுகளுக்கு சென்றார்கள். இரவு பகலாக ஆலயத்தினுடைய பணிகளை செவ்வனே செய்து வந்த எங்களுடைய நாங்கள் மதியந்திரன் மதியழகன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். அதே போன்று கரண் அவர்கள் இன்று வரவில்லை. மதி கரண் போன்ற பல தொண்டர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து பஜனைகளை பாடுவதை மாத்திரமன்றி பல தொண்டுகளை செய்வதற்காக ஆலய தர்மகர்த்தார் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றோம். அதே போன்று பாருங்கள், மிக தொலைவிலிருந்து ஒசோவா என்கின்ற இடத்திலிருந்து இங்கே வருகை தந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வருகை தருவார். அதே போன்று விசேட காலங்களிலும் வருகை தந்து இந்த பஜனையை பெருகூட்டி பல சாமிகளுடன் தங்களுடைய ஐயப்பனுக்கு பக்தி பரவசம் ஊட்டும் முகமாக தங்களுடைய பாடல்களை பாடி இறைவனை தன்வசம் படுத்திய குமார் அவர்களுக்கு எல்லாம் வல்ல ஐயப்பனுடைய திருவள்ளுவர் படிக்க பிரார்த்தனை செய்கின்றோம். அதே போன்று பாலா சுவாமி அவர்கள் அன்பாக அழைக்கின்றோம். அவரும் அப்படித்தான் ஆலயத்தினுடைய தொண்டை தன்னுடைய வேலையாக கருதி பல தொண்டுகளை செய்து வருகின்றவரும் ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கும் அதே போன்று பஜனைகளுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய பாலா அவர்களுக்கு ஆலய நிர்வாக சபை சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கின்றோம். அதே போன்றுதான் ஆலயத்தினுடைய சுவாமிகளுக்கு பூவினால் அலங்காரம் செய்து இறைவனை அலங்கரிக்கின்ற பூக்களை தொடுத்து இங்கே எடுத்து வந்து அர்ப்பணம் செய்கின்ற எங்களுடைய பூ அருள் சாமி அவர்களுக்கு ஆலய நிர்வாகமாக அதே போன்றுதான் எங்களுடைய பிரதன்சாமி அவரை கொஞ்சம் கூற வேண்டியதில்லை. இரு ஆலயங்களிலும் வழக்கை இடக்கையாக வழக்கன் இடக்கண்ணாக இருந்து இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிகளில் தொண்டுகளிலும் தன் பணிகளை செவ்வனே செய்து வருகின்ற ரதன் சுவாமி அவர்களுக்கு ஆலய நிர்வாக சார்பாக அதே போன்று ரவிசங்கர் சுவாமி அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். அவரும் அதே போன்றுதான் ஆலயத்துடைய வளர்ச்சிக்கும் பஜனாவதிகளுக்கும் உறுதுணையாக இருந்து உதவி புரிகின்ற சுவாமி அவர்களுக்கு பொன்னாடை கொடுக்க வருகின்றனர். அதே போன்றுதான் எங்களுடைய சூரியசாமி அவருக்கு மிகவும் ஐயனுடைய பஜனைகள் எல்லாம் பாடக்கூடியவர். பல வருடங்கள் சபரிமலைக்கு சென்றவர். அதே போன்று இரு ஆலயங்களிலும் தன்னுடைய சேவைகளை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய பெருந்தகைகள். அதிக முக்கியமாக அன்னதானங்களை, அதாவது எப்படி என்றால் இந்த போதும் என்ற மனப்பான்மை வருவது அன்னதானங்கள். மனிதனுக்கு எதை கொடுத்தாலும் போதாது என்பார். ஆனால் போதும் என்ற மனப்பான்மை வருவது உணவில் மட்டும்தான். பாருங்க, பரிமாறும் பொழுது 2 முறை பரிமாறியவுடன் வயிறு நிறைந்து விட்டால் என்ன செய்வார்கள்? போதும் என்பார்கள். அப்படி அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் உணவுகளை சமைக்கின்ற எங்களுடைய சுரேசாமி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை தளப்பாக கட்டி அவருக்கு இப்பொழுது ஆசிரியர் கோரியிருக்கின்றோம். உண்மையில் சென்ற வாரங்களில் உடல்நலம் சுகவீனம் காரணமாக வைத்தியசாலையிலும் இருந்து வந்தார். அவருடைய உடலானது பரிபூரணமான ஆரோக்கியம் கிடைத்து பரிபூரணமாக அவர் வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும்.
இறைவனுடைய திருமணம் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் பிரார்த்தனை செய்து எல்லோரும் சேர்ந்து கூட்டாக சரணம் சொல்வோம். சுவாமியே சரணமையப்பா. மங்கள வாக்கிய கலைஞர்கள் சதீஷ் அவர்களையும் அதே போன்று தமிழ்நாட்டிலிருந்து வருகை வந்தவர்கள் நான் பொதுமக்களை பார்க்கின்றேன். அவர்களுக்கு இப்பொழுது ஆணைய நிர்வாக சபை சார்பாக கொண்டாட போட்டி கௌரவிக்கின்றோம். சுவாமியே சரணமையப்பா. சரணமையப்பா. அதே போன்று இவ்வளவு நேரமாகியும் பசிக்கு பாராமல் எல்லாம் அளவா போய் சாப்பிட்டீங்க அது வேற பசிக்கு பாராமல் தங்களுடைய நேரங்களை விரதமிருந்து ஐயனிடம் அர்ப்பணித்த அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஐயப்பனுடைய திருவருளுக்கு பிரார்த்தனை செய்வதோடு இப்பொழுது பிரசாதங்கள் வழங்கப்படும். வீபதி பிரசாதங்களை வாங்கிக் கொண்டு எல்லோரும் படிப்பிரசாதங்கள் இப்பொழுது தரப்படும். அதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்பாக வேண்டுகின்றோம். சரணமையப்பா. லைவ் பினிஷ் பண்ணு.